ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் நான் தான் உங்கள் டெய்லர் ப்ரோ பேசுகிறேன். என்னோட சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பேக் சைடில் வந்து ஒரு ரவுண்டு டிசைன் போட்டிங்க, அது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த பேக் டிசைன் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இது பார்க்கறது தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ இந்த ரவுண்ட் டிசைன் வந்து எப்படி போடுறேங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பேக் சைடு மாடல் வந்து இந்த பேக்கில் நான் ரவுண்ட் டிசைன் போட்டு காமிச்சேன். அது எப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இப்போ நீங்கள் இந்த பாடி பீஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கிளாத்துக்கு மேலே இந்த லைனிங்கில் வந்து நம்ம நெக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் நெக்கு எந்த மாதிரி ட்ராயிங் பண்ணாலும் சரி, அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு பார்த்துக்கோங்க. சென்டர் வேணாலும் சரி, இல்லை இந்த சைடில் வேணாலும் சரி, எந்த இடத்துல வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை எடுத்துருங்க. அந்த லைனிங் எடுத்துகிட்டு அந்த நெக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத்தில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ரவுண்டு வேணுமோ பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் ஒன்று கொடுத்துக்கோங்க. அந்த லைனிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டு கிளியராக தெரியும். தெரியலன்னா அது மேலே ரவுண்டாக இன்னொரு ரவுண்டு கூட போட்டுக்கோங்க. இதில் எனக்கு தெரியுது. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எதை வச்சு ரவுண்ட் பண்ணீங்களோ அதை வச்சு கனெக்ட் பண்ணி திருப்பி ஒரு கூட மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இன்னொரு வாட்டி நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காண்டி இதை இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அடியில் இன்னொரு பீஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்படி இல்லை வேண்டாம் இதே போதும் அப்படின்னா இதிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசான துணினா உள்ளே இன்னொரு கிளாத் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்டு போட்டுட்டு சென்டரில் வெட்டிக்கோங்க. அந்த ரவுண்டு அப்படியே உள்ள கூட வெட்டி எடுத்துருங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் போட்டுட்டு இந்த ரவுண்டில் வந்து சுற்றி நீங்கள் அந்த அர்க்காட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும், உங்களுக்கு தெரியும். பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை வந்து அப்படியே மடித்து நம்ம எஜ்ஜி தையல் போடுவோம் இல்லையா, அந்த ரவுண்டை கனெக்ட் பண்ணி அந்த ஓரத்தில் எஜ்ஜி தையல் போட்டுட்டே வாங்க. அந்த எஜ்ஜி தையல் போட்டதுக்கு அப்புறமாட்டி அதை அப்படியே உள்ளே கூட திருப்பிக்கோங்க. அந்த துணியை, அந்த லைனிங் துணியை வந்து அப்படியே உள்ளே கூட திருப்பிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திரும்பிடும். ஏன்னா நம்ம அதில் அந்த எஜ்ஜி தையல் போடுறோம் இல்லையா, அது எஜ்ஜி தையல் எவ்வளோக்குள்ள கரெக்டாக போடுறோமோ அவ்வளோக்குள்ள அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். இந்த ரவுண்ட் எப்படி வந்துருச்சு. அதில் உள்ள லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் தைக்கும் போது அதை லைட்டாக உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்லீவில் வரும் அந்த பார்டர் இருக்கும் இல்லையா, சேலையில் உள்ள பார்டர் வச்சாலும் சரி, இல்லை சேலையில் உள்ள ஏதாவது ஒரு கான்ட்ராக்டான கலர் துணி இருந்தாலும் சரி, அதை இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஏதாவது பொம்மை படம் அந்த மாதிரி எதுவும் இருக்கும், அது கூட இதில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சேரீயோட கலர் வந்து பிளாக்கு அப்படிங்கும்போது இதில் பிளாக்கில் ஒரு டிசைன் துணி வந்து நான் இதுக்கு உள்ளே கூட கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து லைட்டாக டிசைன் இருக்குது. நான் ஒரு சில இதில் படம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. இது ஒரு மாதிரி எம்டியாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதிலே வந்து லைட்டாக ஒரு 2 பைப்பிங் மாதிரி அடித்து உள்ளே கொடுத்துருவோம். அதை காமிச்சேன். நீங்கள் இந்த ரோப் தப்பீங்க இல்லையா, அது மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க.
இது உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை இதில் லைட்டாக டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ரோப் மட்டும் அடிச்சுட்டு அதில் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிசைனாக தெரியும். இந்த 3 இதை நான் எடுத்திருக்கேன். அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக வச்சு ஒரு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி யோசனை வருதோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதே இந்த லைனை வந்து சும்மா கிராஸில் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லை செக்குடு மாதிரி 4 பக்கம் வச்சுக்கினாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சேரீயில் வந்து செக்குடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை செக்குடாக மாற்றிட்டிங்கன்னா மேட்சிங் கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எப்படி பதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை விட்டுருங்க. உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத் இருக்கும். அந்த லைனிங் கிளாத்தில் தான், அதுக்கு கீழே தான் நம்ம அந்த ரவுண்டு கிளாத்து டிசைனுக்குரிய துணியை வச்சுருக்கோம். இந்த பீஸை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ரவுண்டு தையல் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கைடு அளவுக்கு கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக நம்ம அந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா, அந்த தையல் நமக்கு தெரியும் இந்த வெட்டினது, அதுலேருந்து அந்த இடத்தையல் அளவுக்கு சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நகன்றாமல் பார்த்துக்கோங்க. நகர்ந்துச்சுன்னா அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துடும். நான் எப்படி தச்சிருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது இந்த பாடி பீஸை திருப்பி நம்ம அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இடத்தையில் அளவுக்கு ஒரு ரவுண்டு போட்டுட்டிங்கன்னா இங்கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் உள்ள அந்த கேப் தெரியும். அப்படிங்கும்போது அந்த ரவுண்டு பார்க்குறதுக்கு நம்ம துண்டை தனியாக எடுத்த மாதிரி இருக்கும். துணியை மேலே பதிச்ச மாதிரி இருக்காது, டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போட்டு முடித்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம ஃப்ரண்ட் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த நெக் வரைஞ்சிருக்கோம். இந்த நெக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரவுண்டு பக்கத்தில் கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம். இதில் உங்களுக்கு மைல்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்டு பக்கத்தில் கொண்டு போனாலும் போகலாம், இல்லை ரவுண்டில் வந்து பாதியாக எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அந்த நெக்லேருந்து பாதி ரவுண்டு மட்டும் தெரியும், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க. இல்லை அந்த ரவுண்டு நமக்கு துண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த நெக்கை ஒட்டின மணிக்கு இந்த ரவுண்டு வரும். இந்த நெக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்துக்கோங்க. இந்த லைனிங் கிளாத் எதுக்குன்னா ஸ்டிஃப்னஸ்க்காண்டி தான் கொடுக்குறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் கேன்வாஸ் கொடுப்போம். அந்த கேன்வாஸ்க்கு பதில் இந்த லைனிங் கொடுத்தோன்னா உடம்புல ஃபிட்டாக நல்லா உட்காரும். கேன்வாஸ் வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், துவைச்சதுக்கு அப்புறமாட்டி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது வந்து உங்களுக்கு சாதாரண ப்ளவுஸ் மாதிரியே நல்லா உடம்போட ஒட்டணுமானு இருக்கும். ரவுண்டுக்கு முடிச்சிட்டேன். நீங்கள் எப்பயுமே அந்த ரவுண்டில் டார்க்காக பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் மடித்து ஓரத்தில் எட்ஜ் தையல் போட்டுக்கோங்க. அந்த தையல் இறங்காமல் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லைனிங்கை மடித்து அப்படியே உங்களுக்கு எட்ஜ் தையல் போட்டுட்டேன். இப்போ நெக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திருப்பிக்கலாம். இந்த லைனிங்கை மடிச்ச வச்சு லைட்டாக அந்த மைல்டாக அந்த லைனிங் மட்டும் தெரியுற மாதிரி தையல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பைப்பிங் மாதிரி தெரியும். இல்லை அந்த பைப்பிங் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா லைனிங் அப்படியே உள்ளே தள்ளிட்டு நீங்கள் அந்த எட்ஜ் தையல் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங்கை உள்ளே தள்ளிட்டேன்.
அதுக்கு உங்களுக்கு அந்த பைப்பிங் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு இந்த ரவுண்ட் நெக் வந்துருச்சா? இந்த ரவுண்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல பக்கத்தில் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த சைடில் வர மாதிரி வச்சுருக்கேன். அடித்து முடிச்சிட்டிங்கன்னா வெளியில் உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த ரவுண்டு வச்சதுக்குண்டான அடையாளமே தெரியாது. உள்ளே இருக்கிற லைனிங் வந்து நீங்கள் ஃபுல்லாக வெட்டி எடுத்துடலாம். நைஸான கிளாத்தாக நீங்கள் வெட்ட வேண்டியதே கிடையாது. அப்படியே இருந்து போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் ரஃபாக ஒரு டைல் போடுவீங்க இல்லையா, அதை நீங்கள் போட்டுருங்க. இந்த ரஃபாக போடுற தையல் வந்து எப்போயுமே ஒரு 4 இன்ச்சு தள்ளியே போடுங்க. ஏன்னா நீங்கள் எப்போ சில பேர் ஓரத்தில் போடுவீங்க, அந்த ஓரத்தில் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டுகிட்டே வருவீங்க. ஏன்னா தச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இடையில பூரா லூஸ் கிடைக்கும். அப்புறம் கடைசியாக தச்சு முடிக்கும் போது அந்த லூஸ் பூரா உள்ளே நிற்கும். அதுக்கு ஒரு 4 இன்ச் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கமே வராது. ரஃபாக தையல் போட்டதுக்கப்புறமாட்டி இந்த நெக்கை ஒன்று போல் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு லைனிங் மட்டும் தான் கரெக்டான அளவு. அந்த லைனிங் கனெக்ட் பண்ணி இருக்கிற பிசரெல்லாம் வெட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் பிசுரை வெட்டும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அடுத்து நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு இந்த ஏற்ற இறக்கம், இந்த சைடில் கொஞ்சம் கூட குறைய வருதுங்கிற கம்ப்ளைண்ட் வராது. கரெக்டாக வந்து நிற்கும். இந்த பேக்கில் ரவுண்டு வைக்கிறது நான் முடிச்சுட்டேன். இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் பைப்பிங் வேணால் பைப்பிங் வச்சுக்கலாம், லேஸ் வைக்கணும் லேஸ் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எந்த மாதிரி மாற்றம் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் ரவுண்டு தான் வைக்கணுன்ட்டு இல்லை, ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நான் அடித்து திருப்புற மெத்தடு மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் தான் முக்கியம். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேலையில் வந்து பல விதமாக ஏதாவது டிசைன் இருக்கும் பெரும்பாலும். அதை நீங்கள் பார்த்து அதை ட்ராயிங் பண்ணி அதை அடித்து திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். உள்ளே நீங்கள் என்ன ஒர்க் வைக்கணும்னு வச்சுக்கலாம். இல்லை துணியிலே டிசைன் இருந்தாலும் இல்லை பொம்மை இருந்தாலும் உங்களுக்கு எது இருந்தாலும் கரெக்டாக சூட் ஆகிடும். இவ்வளோ அந்த பேக் ரவுண்ட் வைக்கிறது இவ்வளோ தான். பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேக் டிசைன் நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன். இது உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்டு மட்டும்தான் இல்லை, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் ட்ராயிங் பண்ணி போட்டு அந்த ஷேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துடும். பாருங்கள், பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.